வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ தொஷிபா கலர் டிவி. தொஷிபா கலர் டிவியில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பவர் சப்ளை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சாம்சங் சீரியஸ் ரெகுலேட்டர் சர்க்கியூட் பார்த்தோம். அதில் நிறைய டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர்னா என்ன, ஓவர் லோடு ப்ரொடெக்டர்னா என்ன அப்படிங்கிற பற்றிலாம் பார்த்தோம், சீரிஸ் ரெகுலேட்டர் பற்றி. தென் அதுக்கப்புறம் சேம் தொஷிபா கலர் டிவியில் STR5412 அப்படிங்கிற ஐசியை பார்த்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு பவர் சப்ளை. பொதுவாக ஒரு பவர் சப்ளை எடுத்து பார்த்தோன்னா இதில் பார்த்தோம்னா இதில் எத்தனை டிரான்சிஸ்டர் வருது முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இது 1, இது 2, 3, 4. இங்கே கீழே போட்டிருக்க Q804, Q803, Q802, Q801 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 1, 2, 3, 4 இருக்குது. இந்த பவர் சப்ளையில் இந்த இடத்துல 120 வோல்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 120 வோல்ட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 33 வோல்ட் DC மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த பவர் சப்ளை இப்போ நான் பார்க்க போகிறோம். இதில் இந்த இடத்துல 22 வோல்ட் போட்டிருக்கு இந்த இடத்துல இல்லையா? இந்த 22 வோல்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்கும். R604, 601, 6.2 ohms, 1 watt. இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் SM டிரான்ஸ்ஃபார்முடைய 2வது பின், SM டிரான்ஸ்ஃபார்முடைய 3வது பின்னிலிருந்து 120 வோல்ட் அவுட்புட்டும், பின் நம்பர் 2ல் 22 வோல்ட் அவுட்புட்டு வருது. இந்த இடத்துல 33 வோல்ட் DC. இதை நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது ஒரு சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் இந்த 4 டிரான்சிஸ்டரோட பேர் என்ன, அதாவது இது ஒர்க்கிங் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பொசிஷன் என்னவா ஒர்க் பண்ணுது. எப்படி கொரியன் சாம்சங்கில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டிரான்சிஸ்டர் என்னவா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இதில் Q801 இந்த டிரான்சிஸ்டர் என்னவா ஒர்க் பண்ணுதுன்னா வோல்டேஜ் கம்பேரேட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையர் அதுதான் ஒர்க் பண்ணுது. இந்த 2 டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, அதாவது Q802 and 803, இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒரு PNP ஒரு NPN, இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணுது. இந்த Q804 இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் டிவைஸ், இதுதான் சுவிட்சிங் டிவைஸ் ஒர்க் பண்ணுது. எப்படி ஒர்க் பண்ணுது என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 4 டிரான்சிஸ்டருக்கும் வோல்ட் எங்கேருந்து வருது, ஏன்னா அது ஒர்க் பண்ணணும் இல்லையா. இப்போ 4 டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணால் 4 டிரான்சிஸ்டருக்குமே DC வோல்ட்டு தான் கன்ஃபார்மாக வரும். DC வோல்ட்டில் தான் வேலை செய்யும், ஏசியில் ஒர்க் பண்ணாது. அப்போ இந்த DC வோல்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 டிரான்சிஸ்டருக்கும் வோல்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பொதுவாக ஜென்ரலாகவே ஒரு பவர் சப்ளைன்னு எடுத்துகிட்டால் அந்த மாதிரி வரணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர், T801 இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல மென்ஷன் இருக்குது T801. ஏற்கனவே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. A3 சைஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக. பொதுவாக ஒரு பவர் சப்ளை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். எந்த டிவி எடுத்தாலும் சரி, எந்த LED டிவியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். நாம் வேரியஸ் பவர் சப்ளை பார்க்குறது மூலிமா நாம் நிறைய SMBS பற்றி நிறையா படிக்கும்போது, விதவிதமான மாடல் படிக்கும்பொழுது சர்க்கியூட்டே இல்லாத ஒரு மாடல் வந்தால் கூட நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு செயலாற்ற முடியும். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிற நோக்கமே அதுதான். SMBS ஆல் டைப் ஆஃப் SMBS இதில் வந்துக்கிட்டே இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியா அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு SMBS பவர் சப்ளை முக்கியம். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட்டில் இப்போ இந்த டிரான்சிஸ்டர்லாம் ஒர்க் பண்ணணும். ஒன்று இந்த இடத்துல 2 ஜீனர் இருக்குது. ஒன்று 8.2 வோல்ட் ஜீனர் ஒன்று இருக்குது, ஒன்று 9.1 வோல்ட் ஜீனர் இருக்குது. ஜீனரை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம். அது வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் ஜீனர் டயோட். அது பர்டிகுலர் வோல்ட்டை ரெஃபரன்ஸ் வோல்ட் அப்படின்னு பேர். பர்டிகுலர் வோல்ட்டை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிக்கும். அதுக்கு மேலே வர வோல்ட் அது கிரவுண்ட் பண்ணிடும். அதனால் அந்த ஜீனர் டயோனுடைய ரிவர்ஸ் பயாஸில் தான் ஒர்க் பண்ணோம்.
ஜீனர் டயோனுடைய கேத்தோடில் அந்த வோல்ட் அதில் என்ன ரெஃபரன்ஸ் வோல்ட்டோ அந்த வோல்ட் வந்து கெப்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. ஏற்கனவே உங்களுக்கு கொரியன் சாம்சங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு பவர் சப்ளை எப்படி வருது, வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு மெயின்ஸ் கார்டு, இதோ இந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு இருக்குது. இந்த மெயின்ஸ் கார்டிலேருந்து நேராக டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சிலிருந்து நேராக ஒரு ஃபியூஸ் இருக்குது. 3.5 ஆம்ஸ் பீஸ் இருக்குது. அந்த ஃபீஸை தாண்டி ஒரு ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர், லைன் ஃபில்டர், கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் R826 4.7 ohms 10 watt. தென் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு பேரலெல்லாம் நிறைய கெப்பாசிட்டர் இருக்குது. 4 கெப்பாசிட்டர் இருக்குது. டிரான்சியன்ட் அரஸ்டர் அப்படின்னு பேர். நத்திங் பட் ஒரு ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. C815 100 MFD 450 volt. இது HF ஃபில்டர். இதுக்கு முன்னாடி இருக்கிற கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, C814 வந்து HF ஃபில்டர், ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர். C815 லோ ஃப்ரீக்வன்சி ஃபில்டர். ஸோ 2 ஃபில்டர் எங்கே இருக்குது உங்களுக்கு? ஃப்ரிட்ஜிரேட்டருக்கு அப்புறமா இருக்குது, ஃப்ரிட்ஜிரேட்டருக்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி பியூர் டிசி வோல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நேராக SM டிரான்ஸ்ஃபார்முடைய 5வது பின்னுக்குள்ளே வந்து SM டிரான்ஸ்ஃபார்முடைய 1வது பின் வழியாக நேராக இந்த சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் Q804 அதனுடைய கலெக்டருக்கு வந்து சேருது. அப்போது இதை ஏசி சாக்கெட்டில் இந்த ப்ளக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணோம்னா இந்த சுவிட்சிங் டிவைஸ், இந்த டிரான்சிஸ்டர் BU508 இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் 350 வோல்ட் டிசி வரணும். வந்துச்சு அப்படின்னா SR டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி ஓகே, ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஓகே, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகே, கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஓகே, லைன் ஃபில்டர் ஓகே, ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர் ஓகே, ஏசி பீஸ் ஓகே, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஓகே, மெயின்ஸ் கார்டு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இந்த ஒரு இடத்துல வோல்ட் இழக்கிறது மூலிமா இங்கே இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். சஸ்பெக்டட். ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு இங்கே வோல்ட் வந்துருச்சு. ஓகே, சரி. இப்போது இந்த டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது இல்லையா, இந்த டிரான்சிஸ்டருக்கெலாம் வோல்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு வோல்ட் வரணும். அதாவது வோல்டேஜ் கம்பேரட்டருக்கும் எரர் ஆம்பிளிஃபையர், இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர், பேஸ், எமிட்டர், இந்த 3க்கு வோல்ட் எங்கேருந்து வருதுன்னா D803 அப்படிங்கிற டயோனுடைய கேத்தோட்லேருந்து வருது. அப்போ ஏனோடில் ஏசி வந்தால் மட்டும்தான் கேத்தோடில் டிசி வரும். இந்த டிசி வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த கம்பேரட்டர் கம் எரர் ஆம்பிளிஃபையரான Q801 டிரான்சிஸ்டருடைய கலெக்டர், பேஸ், எமிட்டர் 3க்கும் வோல்ட் வரணும். இப்போ கலெக்டருக்கு வோல்ட் எப்படி வருது? நேராக D803 டயோனுடைய கேத்தோட்லேருந்து நேராக ஒரு ரெசிஸ்டர் R821 1K8 ரெசிஸ்டன்ஸ் வழியாக கலெக்டருக்கு வந்துடுது. பேஸுக்கு அதே லைனில் இருந்து R818 6K8 வேல்யூ உள்ள ரெசிஸ்டன்ஸ் மூலியமாகவும், இந்த இடத்துல ஒரு 10K வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது, ப்ரீசெட் இருக்குது, அதுக்கப்புறம் 3K3 போட்டிருக்கு. இந்த 3 இருந்தால் இதுக்கு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்வொர்க்லேருந்து இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வோல்ட் வருது. அப்போ கலெக்டருக்கு வோல்ட் வந்துருச்சு, பேஸுக்கு வோல்ட் வந்துருச்சு. எமிட்டருக்கு வோல்ட் எங்கேருந்து வருது? சேம் பாசிட்டிவ் ட்ராக்கில் இருந்து R820 8K2 ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக எமிட்டருக்கு வருது. எமிட்டரில் ஒரு 6.2 வோல்ட் ஜீனர் போட்டு கெப்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கு. தட் மீன்ஸ் எமிட்டர் வோல்ட் கெப்டு கான்ஸ்டன்ட் 8.2 வோல்ட். இது இந்த டிரான்சிஸ்டருக்கு உண்டான பயாசிங். ஏன்னா வோல்ட் அளக்கும் பொழுது சப்போஸ் வோல்ட் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அளக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றா முன்னேற்பாடு. ஏன்னா இப்போ எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த பேஸ்க்கு வோல்ட் வரலைன்னா ஒன்று அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் முடிவு பண்ணிடலாம், இல்லை இந்த ட்ராக் ஓப்பன். இந்த கலெக்டருக்கு வரல அப்படின்னா இந்த ட்ராக் ஓப்பன். அப்போ இந்த டயோடனுடைய D803 டயோனுடைய கேத்தோலில் வோல்ட் வருதா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த வோல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்சிஸ்டருடைய பயாசிங் பார்த்தாச்சு. இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் வோல்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? தென்
இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு பேர் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆசிலேட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் ஆசிலேட்டர். நீங்கள் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்னு சொல்லியிருப்போம். 555 ஐசி யூஸ் பண்ணி ஒரு எல்இடி அம்ஜம் எறிகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு பேர் ஆசிலேட்டர். தன்னிச்சையாக துடிக்கக்கூடியது. ஓகே, அதனால் இந்த 555 ஐசி வச்சு எப்படி ஆசிலேட்டர் சர்க்யூட் கிரியேட் பண்ணுறது, அதன் மூலிமா எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அதனுடைய ஸ்பீடை வந்து கூட்டலாம் குறைக்கலாம் அதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், அதில் 555 ஐசினுடைய 3வது பின்னில் வரக்கூடிய பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் வோல்ட்டை பொறுத்து தான் அந்த எல்இடி ஆன் ஆஃப் ஆகும். நாம் ஒரு கண்ட்ரோல் வச்சு வேரி பண்ணுவோம். வேரி பண்ணும்போது அது உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அது ஒரு டைமர் ஐசி, டைமர் சர்க்யூட், 8 பின் ஐசி. அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் பண்ணணும், ப்ராஜெக்ட் நிறையா பண்ணணும். நான் கொடுத்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இன்னும் சர்க்யூட் ஆன்லைனில் கூட எடுத்து நீ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 103 சர்க்யூட்ஸ்னு புக்கு இருக்குது. ஒரு 4 வால்யூம் இருக்குது புக்கு. ஒரு புக்கு 350 ரூபா வரும். ஒரு புக்கில் 300 சர்க்யூட் இருக்கும். இந்த மினி ப்ராஜெக்ட் மட்டும் இந்த மாதிரி 4 வால்யூம் இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்டும் ஓய்வாக இருக்கும்போது பொருள் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணும்போது நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இது ஆசிலேட்டர் அப்படின்னா இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒர்க் பண்ணணும்னா இதுக்கும் உங்களுக்கு கலெக்டர், பேஸ், எமிட்டருக்கெல்லாம் வோல்ட் வரணும். இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல 2 டயோடு போட்டிருக்கு. ஓகேவா? இந்த டயோடு 2 டயோடு சேர் இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு ஓவர்லேப் பண்ணி எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்முடைய 8வது பின், எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்முடைய 8வது பின் சர்க்யூட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்துங்க, 8வது பின். இப்போ 5வது பின்னும் 1வது பின்னும் உங்களுக்கு ஏற்கனவே பிரைமரின்னு சொல்லியிருக்கேன். ரிமைனிங் வைண்டிங் எல்லாமே செகண்டரி. அதில் 8வது பின்னில் வரக்கூடிய ஏசி வோல்ட்டு நேராக இங்கேருந்து வந்து ஓவர்லேப் ஆகி தென் அடுத்த லைனில் ஓவர்லேப் ஆகி D804 அப்படிங்கிற டயோனுடைய ஏனோடுக்கு வருது. D803 அப்படிங்கிற டயோனுடைய கேத்தோடுக்கு வருது. ஓகே, இந்த டயோடுக்கு பேர் வந்து நெகட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு பேர். நெகட்டிவ் ஒரு ஏசி பல்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் 2 சேர்ந்து தான் ஏசி ஃபார்ம். அதுதான் வேவ் ஃபார்ம், சைன் வேவ். அதில் ஒரு ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஆயிரும், உங்களுக்கு கிரவுண்ட் ஆயிரும். ரிமைனிங் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் இந்த டயோடு கண்டக்ட் பண்ணும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த டயோடு ஏசியை டிசி பண்ணி இந்த கண்டன்ஸில் ஃபில்டர் ஆகி தென் இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாசிங் வோல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசிலேட்டருக்கு வோல்ட் வருதுன்னு சொல்லியிருக்கேன். கம்பேரட்டருக்கு எரமல்வருக்கு வோல்ட் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இதனுடைய ஒர்க் என்ன? ஆசிலேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஆசிலேட்டர்னால் ஒரு கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா? அது என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 15625 ஹெர்ட்ஸ். இப்போது 50 ஹெர்ட்ஸ் ஏசி தான் வீட்டுக்கு வருது. 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். 50 தடவை வேரி ஆகக்கூடிய கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாறு மின்சாரத்தை நேர் மின்சாரமாக ஒரு ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி நாம் உபயோகப்படுத்துகிறோம். அந்த 50 ஹெர்ட்ஸ் ஏசி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் சர்க்யூட்டுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே போகும். டிசியாக மாறின பிறகும் அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் ரிப்பல், அதனால் ஏசி இருக்கும். சர்க்யூட்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். பவர் சப்ளை எல்லாம் உங்களுக்கு நிறைய பவர் சப்ளை உதாரணமாக பார்க்காம வரைங்கன்னு கூட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி 230 வோல்ட் கொடுத்தா செகண்டரி 012 அப்படின்னா 12 வோல்ட் ஏசி வரும். அந்த ஏசியை நம்ம டிசி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு டயோடு அல்லது 2 டயோடு அல்லது 4 டயோடு, ஆஃப் வே ரெக்டிஃபையர் ஆர் ஃபுல் வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம்னா டிசியாக மாறிடும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். அது ஃபில்ட்ரு பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 100க்கு 100 ஃபில்ட்ரு பண்ணாது. கொஞ்சம் ரிப்பல் இருக்கும். அந்த ரிப்பலை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு சில சர்க்யூட் கொடுத்துருக்கேன். அப்போவாவது ஃபில்டர் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் அப்பவும் ஃபில்டர் ஆகாது, ஃபில்ட்ரு பண்ணவே முடியாது. அப்போது டிசிக்குள்ளே கொஞ்சோண்டு ஏசி இருக்குன்னு அர்த்தம். டிசிக்குள்ளே கொஞ்சோண்டு ஏசி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஆடியோ சர்க்யூட்டில் கொடுத்தோம் அப்படின்னா
ஆடியோ சர்க்யூட் வேலை செய்யும், ஆம்பிளிஃபை பண்ணும். ஆனால் கொடுக்குற ஏசி இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் ஏசி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏசி என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டை உருவாக்கும். ஆடியோ ஆம்பிளிஃபை ஆகுது, கூடவே உம்முன்னு சவுண்டு வருது. தட் மீன்ஸ் ஹம் வரும். நமக்கு தேவை ஹம் ஃப்ரீ சர்க்யூட் வேணும். ஹம் ஃப்ரீ சர்க்யூட் ஆடியோ ஆம்பிளிஃபையரில் உருவாக்க முடியுமான்னு கேட்டால் ஆடியோ ஆம்பிளிஃபையரில் உருவாக்க முடியாது. அப்போ அந்த கொஞ்சம் கூட அந்த டிசிக்குள்ளே ஏசி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏசியை முழுமையாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஏசி இன்புட் இருக்கு இல்லையா, 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கக்கூடாது. 50 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடாது. 50 ஹெர்ட்ஸ் இருந்தால் தான் ஹம்மு வரும். 50 ஹெர்ட்ஸ் இல்லாமல் வேறு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், உதாரணமாக 10,000 ஹெர்ட்ஸு இல்லை 15,000 ஹெர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய ஹம்மை வந்து நம்ம காது வந்து கேட்காது. அப்போ நமக்கு பியூர் ஆடியோ வந்துடும் பக்காவாக. இதுதான் டிவிடி பிளேயரில், சிஸ்டத்தில், எல்லாத்துலேயும் வருது. இப்போ வரக்கூடிய எஸ்எம்எஸ் பவர் சப்ளோட நெசசிட்டியே வந்து இதுதான். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், லைட்டாக ஒரு சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் கிளாஸஸ் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.